தற்போதைய அண்மை செய்தி. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான வீடியோவை வெளியிட்டது இந்திய ராணுவம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான வீடியோவை வெளியிட்டது இந்திய ராணுவம். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் 9 இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்த வீடியோவை வெளியிட்டுள்ளது இந்திய ராணுவம். 9 இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்த வீடியோவை வெளியிட்டுள்ளது இந்திய ராணுவம். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் வீடியோவை வெளியிட்டுள்ளது இந்திய ராணுவம். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்த அந்த வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளது இந்திய ராணுவம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்த வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளது இந்திய ராணுவம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, ஆபரேஷன் சிந்தூரின் வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் என்பதனை நிகழ்த்தினார்கள். இந்த தாக்குதலில் அப்பாவி மக்கள் 25 நபர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்களும் நேபாளத்தைச் சேர்ந்த ஒரு நபரும் என 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். இது ஒட்டுமொத்தமாக இந்தியா மக்களிடத்திலேயே கடும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக 2 நாடுகளிடத்திலும் அந்த பல்வேறு நடவடிக்கைகள் என்பதை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக இந்தியா தரப்பில் சிந்து நதி என்பதனை தடை விதித்தது, வான்வழி போக்குவரத்தினை தடை விதித்தது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு பல்வேறு வகையில் நெருக்கடி என்பதனை கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் 1:05 மணி முதலாக 1:30 மணி வரையாக 25 நிமிடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அடிப்படையில் 9 முகாம்களை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளின் 9 முகாம்களை குறிவைத்து தாக்கினார்கள். இந்த தாக்குதலில் 9 முகாம்கள் முழுவதுமாக பரிமட்டமாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது இன்று காலை 10:30 மணி அளவிற்காக நடைபெற்றது. அந்த நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு தகவல்கள் என்பதனை எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பயங்கரவாத தாக்குதல்கள் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பகல்காம் தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாகவே பாகிஸ்தான் செயல்பட்டு வருவதாகவும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இது மட்டுமில்லாமல் இந்த ஆபரேஷன் தொடர்பாக விளக்கத்தினை 2 பெண் அதிகாரிகள் விளக்கினார்கள். குறிப்பாக சோஃபியா குரைசி என்ற தரைப்படையைச் சேர்ந்த ஒரு அதிகாரியும், அதே போன்று விங் கமாண்டர் வேகா சிங் என்ப விங் கமாண்டர் ஆகிய 2 அதிகாரிகளும் 9 முகாம்கள் தாக்கியது எப்படி என்பது தொடர்பான துல்லியமான வீடியோ காட்சிகளுடனான பதிவுகளை குறிப்பிட்டு காட்டினார்கள். குறிப்பாக இந்த விளக்கங்களுக்கு முன்பாக காணொலி என்பது ஒளிபரப்பு செய்யப்பட்டது. குறிப்பாக கடந்த காலங்களில் பயங்கரவாதிகள் எல்லை தாண்டி எத்தனை முறை தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான காட்சிகளை வெளியிட்டிருந்தார்கள் இந்திய ராணுவம் தரப்பில். இதற்கு பிறகாக இது போன்ற தாக்குதல்கள் என்பது இந்தியாவில் நிகழக்கூடாது, நோ மோர் என்ற வசனத்துடன் அந்த வீடியோ என்பது இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அந்த வீடியோ பதிவில் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது, கடந்த 2001ஆம் ஆண்டு முதலாக தொடர்ந்து தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்லிமெண்டில் நடைபெற்ற தாக்குதல்கள், அதே போன்று மும்பை வெடி விபத்து, புல்வாமா தாக்குதல், உரி அட்டாக் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்களை தெரிவித்து இனிமேல் இது போன்ற தாக்குதல் என்பது நடத்தப்படாது என்பதாகவும் சுட்டிக்காட்டினார்கள். குறிப்பாக எல்லை தாண்டி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 140க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள், 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்தார்கள் என்பதாகவும் சுட்டிக்காட்டினார்கள். பல ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இனிமே இது போன்ற நடவடிக்கைகள் என்பதும் இது போன்ற தாக்குதல்கள் என்பதும் இந்தியாவில் ஒருபோதும் நிகழ்த்திவிட மாட்டோம் என்பதாக சுட்டிக்காட்டும் விதமாக நோ மோர் என்ற வசனத்துடன் அந்த வீடியோ காட்சியை காண்பித்து அதற்கு பிறகாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடத்தப்பட்டது. பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக எடுத்து கூறினார்கள், 2 பெண் அதிகாரிகள்
இந்த தாக்குதல் தொடர்பாக விளக்கி கூறினார்கள். தரைப்படை மற்றும் வான்படை தொடர்பான 2 அதிகாரிகளும் இந்த தாக்குதல்கள் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பான வீடியோ காட்சியினுடனாக அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற்றது. தற்போது அந்த 9 முகாம்களும் அழித்து வீழ்த்தப்பட்டது தொடர்பான அந்த வீடியோ காட்சிகளை தற்போது இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 9 முகாம்களை இந்திய ராணுவ படையினர் அழித்திருக்கிறார்கள். குறிப்பாக 21 முகாம்கள் கண்டறியப்பட்டு அந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 9 முகாம்கள் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பகல்பூர், முர்கித், துல்பூர் உள்ளிட்ட பல்வேறு கோட்லி கேம்ப் உள்ளிட்ட பல்வேறு இந்த ராணுவத்தினருடைய பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளுடைய அந்த முகாம்கள் இந்திய ராணுவத்தால் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் துல்லியமாக எப்படி தாக்கினார்கள் என்பது தொடர்பான விளக்கங்களையும் தற்போது அளித்தார்கள். அது தொடர்பான வீடியோ காட்சிகள் என்பதும் தற்போது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ஏவுகணையில் இருந்து இந்திய ராணுவத்தினர் எந்த பகுதியை எங்கு தாக்குகிறார்கள் என்பது தொடர்பான துல்லிய தாக்குதல் தொடர்பான அனைத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட அந்த பயங்கரவாதிக்கு பயிற்சி அளித்த முகாம் உள்ளிட்ட பல்வேறு முகாம்களில் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பயங்கரவாதிகள் தெரியாமல் நிலை குலைந்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதல் என்பது உலக அரங்கில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மூத்த ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து பயங்கரவாதிகளுடைய ஊடுருவல் இருந்து வந்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே இந்த தாக்குதல் என்பது இருந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பயங்கரவாதிகளுடைய 9 முகாம்கள் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல், குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் துல்லியமாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகளுடைய முகாம்களை துல்லியமாக கண்டறிந்து அங்கு தாக்குதல்கள் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பயங்கரவாத தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. புதிய காட்சிகளையும் தற்போது அந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் வெளியிட்டு வருகிறது. இது தொடர்பான விளக்கங்களையும் அவர்கள் அளித்து வருகிறார்கள். குறிப்பாக அப்பாஸ் டெரரிஸ்ட் கேம்ப் கோட்லியில் இருக்கக்கூடிய அந்த கேம்பை முதலாக நேற்று நள்ளிரவு 1:04 மணிக்காக இந்திய ராணுவம் விமானப்படை மூலமாக முப்படையினரும் இணைந்து தாக்குதலை தொடங்கினார்கள். அதுவே முதல் தாக்குதலாக இருக்கிறது. இந்த பகுதி என்பது POJKயில் இருந்து சரியாக 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தாக்குதல் என்பதனை இந்திய ராணுவம் நிகழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளுக்கு முக்கியமான பயிற்சி மையமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது அந்த முகாமை இந்திய ராணுவத்தினர் நேற்று நள்ளிரவில் தரைமட்டமாக்குகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த 9 முகாம்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல், பதிலடி தாக்குதல் என்பது 25 நிமிடங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் பயங்கரவாதிகளுடைய மிக முக்கியமான முகாம்கள் அனைத்தும் பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த பயிற்சி தளவாடங்கள் என அனைத்துமே தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த தாக்குதல் என்பது இந்திய மக்களிடத்திலேயே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் பகலகாம் தாக்குதல் என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களை நிலைகுலைய செய்திருந்தது. குறிப்பாக ஆண்களை அனைவரையும் சுட்டு வீழ்த்தி பெண்களிடத்தில் உங்களது பிரதமரிடம் போய் செல்லுங்கள் என்பதாகவும் எடுத்துரைத்திருந்தார்கள் பயங்கரவாதிகள். தற்போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்பது ஒட்டுமொத்தமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சிகளில் இந்திய ராணுவ படையினர் எவ்வளவு துல்லியமாக இலக்கினை தாக்குகிறார்கள் என்பது தொடர்பான முழு விவரங்களும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே உலக நாடுகள் மத்தியில் இது எடுத்துரைக்கும் விதமாகவே இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக பொய்யான பிரச்சாரங்களை பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் மக்கள் மீதும் பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு புறத்தில் கூறப்பட்டாலும் கூட இந்தியா தரப்பில் தொடர்ந்து அதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறது. இந்தியா தொடர்ச்சியாக பகல்காம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய 9 முகாம்கள் மீதுமே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம், தாக்குதலை நடத்தியிருக்கிறோம். இந்த தாக்குதல் முழுவதுமாகவே பயங்கரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தவிர எந்தவித பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்களையோ அல்லது பொதுமக்களையோ தாக்கவில்லை என்பதாக கூறி வந்தார்கள்.
அதனை விளக்கும் விதமாகவே இந்த காட்சிகள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் துல்லியமாக போர் இருக்கக்கூடிய அந்த ஜெட் விமானங்கள் நேரடியாக தாக்கக்கூடிய காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக டார்கெட் 1, டார்கெட் 2 என அனைத்து 9 முகாம்களிலும் தாக்கக்கூடிய காட்சிகள், அந்த எட்களின் வாயிலாக எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள், சாட்டலைட் வாயிலாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் உள்ளிட்டவைகளை தற்போது இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்திய ராணுவம் போரை விரும்பவில்லை. ஆனால் பயங்கரவாதி தாக்குதல் என்பது இந்தியா மக்கள் மீது நடத்தப்பட்டால் ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட இந்தியாவைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை தெரிவித்தது போன்று தொடர்ந்து பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் என்பது நடத்தப்படும், பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை உணர்த்தும் விதமாகவே தற்போது இந்த நடவடிக்கை என்பது இருக்கிறது. ஜெயிலானி, விரிவான தகவல்களுக்கு நன்றி.